எல்லோரும் பேசுகிறார்கள் அவரவர் தாய்மொழியில், நாம் மட்டும்தான் பேசுகிறோம் மொழிகளின் தாய்மொழியில். மார்ச் 21 உலக கவிதை நாள். இன்றைக்கு நாம் திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகம் மற்றும் பொதிகை தமிழ்ச்சங்கம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது. மார்ச் 21 நாள் ஆண்டுதோறும் பொதிகை தமிழ்ச்சங்கம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறது. திருநெல்வேலியில் அமைந்திருக்கின்ற அரசு அருங்காட்சியகம் தமிழர்களுடைய நாகரிகத்தையும் தொன்மத்தையும் வரலாற்றுகளையும் பாதுகாக்கின்ற ஒரு வரலாற்று பெட்டகமாக துறையாக இயங்கி வருகின்ற தமிழ்நாடு அருங்காட்சியகம் துறையின் ஒரு நிறுவனம் தான் நெல்லையில் இயங்கி வருகின்ற அரசு அருங்காட்சியகம். அந்த அரசு அருங்காட்சியகத்துடைய காப்பாட்சியராக மரியாதைக்குரிய சிவசத்தியவள்ளி அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் பல நிகழ்ச்சிகள், அவருடைய அரசுடைய நிகழ்ச்சிகளை தாண்டி தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழுக்காக, இலக்கியத்திற்காக பல நிகழ்ச்சிகளை பொதிகை தமிழ் சங்கத்தோடு இணைந்து கடந்த காலங்களில் நடத்தியிருக்கிறார்கள், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கவிதை தினத்தை கொண்டாடுவதற்கு நம்மோடு பொதிகை தமிழ் சங்கத்தோடு அரசு அருங்காட்சியகம் இணைந்து நடத்த வேண்டும் என்ற ஆவலை அவர்கள் சொன்னபோது நாம் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டோம். ஆகவே திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகமும் பொதிகை தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற உலக கவிதை நாள் நிகழ்ச்சி. நண்பர்களே, இன்றைக்கு 21 இந்திய நம்முடைய நாட்டுல பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டு சரியாக இன்றோடு 1 வருடம் ஆகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 22 நாள் கொரோனா தீநுண்மியின் காரணமாக இந்த பொது முடக்கம் நம்முடைய நாட்டில் அமல்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மார்ச் 21 1 ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஆயினும் கூட அந்த சூழலிலிருந்து நாம் இன்னும் விடுபட முடியாத நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்த கொரோனா திருப்பி போடுகிறது. ஒன்றுபட்டால் உண்டு நோவு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் வாழ்வு என்று நம்மை சமூக இடைவெளியை பாதுகாக்க சொல்லி இந்த கொரோனா என்கின்ற தீநுண்மி நம்மை இன்றைக்கு மீண்டும் அச்சுறுத்தி வருகின்ற இந்த காலகட்டத்திலும் நாம் இந்த இணையம் வழியாக நாம் உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு நாடுகளை சார்ந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களும் கவிஞர்களும் நாம் இணைந்திருக்கின்றோம். யுனெஸ்கோ நிறுவனம் 1999 முதல் உலக கவிதை தினமாக இந்த நாளை கொண்டாட அறிவுறுத்தியதின் மேல் உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகள் இதை கொண்டாடி வருகின்றன. கவிதை அமைப்புகள், இலக்கிய அமைப்புகள் எல்லாம் மேலும் மேலும் வலுப்படவும், கவிதை எழுதுகின்றவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த நாள் என்று இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் கவிஞர்களையும் கவிதைகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஒரு 6 கவிஞர்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். உலகத்தில் இருக்கின்ற பல தமிழ் ஆர்வலர்கள் நம்முடைய நிகழ்ச்சிகளில் இணைந்திருக்கிறார்கள். கவிதை என்று சொல்லுகிற போது அது நம்முடைய வாழ்க்கையோடு ஒரு ஒன்றித்து போன ஒரு விஷயம். கவிதை என்பது நம்முடைய மனங்களை வசீகரப்படுத்தக்கூடிய ஒன்று. உரைநடையாக எழுதக்கூடிய எந்த ஒன்றையும் நாம் ஒரு முறை அல்லது 2 முறை அதை வாசிக்கலாம், அதற்கு மேல் அதை வாசிக்க முடியாது. ஆனால் கவிதை என்பது ஒவ்வொரு முறையும் நாம் வாசித்துக் கொண்டே இருக்கலாம். எந்த காலகட்டத்திலும் ஆண்டுகள், யுகங்கள் கடந்து கூட கவிதைகள் நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கும் நாம் பாரதியினுடைய கவிதைகளையும், பாரதிதாசனுடைய கவிதைகளையும், ஏன் உலக கவிஞர்கள் வால்ட் மில்டன் போன்ற மிகப்பெரிய கவிஞருடைய கவிதைகளையும், நம்முடைய ஏர்வாடியாருடைய கவிதைகளையும் நாம் ஒரு முறைக்கு அல்ல பல முறைகள் அதை படிக்க படிக்க புது புது அர்த்தங்களையும், புது புது தோற்றங்களையும், புது புது படிமங்களையும், பரிணாமங்களையும் தந்து கொண்டிருப்பது கவிதை என்பது. கவிதை என்பது ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. நம்முடைய இலக்கிய வகைகளில் மிகவும் தொன்மையான ஒரு வடிவம் என்று சொன்னால் அது கவிதை தான். நாம சின்ன வயதில் பள்ளிக்கூடங்களை படிக்கிற பொழுது இந்த உரைநடையாக எழுதுகின்ற அந்த கேள்விக்கு பதில் உரைநடைகள் எழுதுகிறதற்கு மார்க் அதிகமா கிடைக்காது, மதிப்பெண். ஆனால் அது கவிதை, அந்த செய்யுள் வடிவத்தை நாம் எழுதுகிற பொழுது முழு மதிப்பெண்ணை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய உயர்வுக்கும் நிறைய மதிப்பெண்களை தருவது இந்த
செய்யுள் வடிவிலான இந்த கவிதைகள். ஆகவே இந்த கவிதைகளோடு நாம் இன்றைக்கு உறவாட இருக்கின்றோம், உரையாட இருக்கின்றோம். நம்மோடு வந்து ஒரு 6 கவிஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொடக்க உரையாற்றுவதற்காக நம்முடைய அரசு அருங்காட்சியகத்துடைய காப்பாற்றிய சத்தியவள்ளி அவர்கள் இசைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய நிறை உரையை பேசுவதற்காக நம்மிடையே வந்திருப்பவர் கவிதை உறவு ஆசிரியருடைய மரியாதைக்குரிய ஆசிரியர். அவர் நெல்லை மாவட்டத்தை சார்ந்த நமக்கு சிறப்பு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியவர். ஒரு நாடு முழுவதும் ஒரு நெல்லை மாவட்டத்தினுடைய புகழை எடுத்துச் செல்லக்கூடிய மாபெரும் கவிஞர். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதினை பெற்றவர். தமிழக அரசினுடைய பாரதிதாசன் என்ற உயர்ந்த விருதினை பெற்றவர்கள். பல கவிஞர்களை உருவாக்கிய ஒரு பெருமான். அவர்கள் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில நிறைவுரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். நம்மோடு ஒரு 6 கவிஞர்கள் நம்மோடு இணைக்கிறார்கள். அதாவது சென்னையில் இருந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில கவிதை வாசிப்பதற்காக. நம்மோடு தமிழ்நாட்டை சார்ந்த கூடலூரை சார்ந்த நிருபன் குமார் என்பவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். துபாயில் இருக்கின்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சியாளர் முனைவர் திரு ரோஹிணி அவர்கள் கவிதையை பாடுவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலும் இலங்கையிலிருந்து நாகரத்தினம் சுதர்ஷினி அவர்கள் இணைய இருக்கிறார்கள். சிங்கப்பூரில் இருந்து ஒரு இளங்கவிஞர் கலைவாணி நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஜெர்மன் நாட்டில் இருந்து ஒரு கவிஞர் இளங்கவிஞர் ஜோசப்பின் ரம்யா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த கவிஞர்கள் இங்கே கவிதை வாசிக்க இருக்கிறார்கள். நாம் இந்த நிகழ்ச்சியை எப்படி கட்டமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு கவிஞர்களும் கவிதைகளை எழுதுவதை மட்டும் கொண்டிருக்க கூடாது. பிற கவிஞருடைய படைப்புகளையும் பிற கவிஞருடைய கவிதைகளையும் வாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலுக்காக நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் எப்படி கட்டமைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த 6 கவிஞர்களும் தாங்கள் எழுதிய ஒரு கவிதையை இந்த நிகழ்ச்சியில் வாசிக்க வேண்டும். அதனை தொடர்ந்து தாங்கள் ரசித்த தங்களுக்கு பிடித்த இன்னொரு கவிஞர் எழுதிய கவிதையை இந்த நிகழ்ச்சியில் வாசிக்க வேண்டும். அப்படி நாம் கட்டமைத்திருக்கிறோம். ஒவ்வொரு கவிஞர்களுக்கும் நாம் 5 நிமிடம் வழங்கி இருக்கின்றோம். அந்த 5 நிமிடத்தில் 1 நிமிடம் அவர்கள் தங்களை பற்றிய சுய குறிப்புகளை, தங்களை பற்றிய சுய அறிமுகங்களை செய்து கொள்வதற்காகவும், மிச்ச 4 நிமிடங்கள் அவர்களுடைய கவிதையை வாசிப்பதற்காகவும், அவர்கள் நேசித்த, அவர்கள் வாசித்த, அவர்கள் சுவாசித்த இன்னொரு கவிஞருடைய கவிதையை வாசிப்பதற்காகவும் நாம் நேரம் ஒதுக்கி இருக்கின்றோம். இப்படி ஒரு மாறுபட்ட ஒரு நோக்கோடு இந்த நிகழ்ச்சியை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எல்லோரும் கவிதை எழுதுகிறார்கள். ஒரு கவிதை என்பது சொல்லுவார்கள், அதாவது பூத்திருக்கும் ரோஜாவை எழுதுவதல்ல கவிதை, எழுதியிருக்கும் கவிதையில் பூத்திருக்கணும் ரோஜா என்று சொல்லுவார்கள். அதுதான் கவிதையாக இருக்க வேண்டும். வலம்புரி ஜான் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், வார்த்தைகள் நடந்தால் வசனம், நடனமாடினால் கவிதை என்று சொல்வார்கள். நான் அதை கொஞ்சம் உல்டா பண்ணி நான் இப்படி சொல்லுவேன், சொற்களை சிதறினால் வசனம், செதுக்கினால் கவிதை. இப்படிதான் நம்முடைய இந்த கவிதைகளுடைய அமைப்பு இப்படித்தான் அமைந்திருக்க வேண்டும். நம்முடைய கவிதைகளுக்கெல்லாம் பிதாமகனாக நம் மகாகவி பாரதியை எடுத்துக் கொள்ளலாம். மரபு கவிதையாக இருந்தாலும் சரி, அது வசன கவிதையாக இருந்தாலும் சரி, அது புது கவிதையாக இருந்தாலும் சரி, இல்லை நவீன கவிதையாக இருந்தாலும் சரி, இல்லை கைக்கூ கவிதையாக இருந்தாலும் கூட, அது எல்லா கவிதைகளுக்கும் பிதாமகன் மகாகவி பாரதி தான். பாரதி ஹைக்கூ கவிதை எழுதியிருக்கிறார் என்கின்ற ஒரு ஆச்சரியமான செய்தி கூட நமக்கு உண்டு. அவருடைய சுதேசத்தினுடைய இதழ்ல ஒரு ஹைக்கூ கவிதையை பதிவு செய்திருப்பதாக நமக்கு வரலாற்று. மகாகவி பாரதிக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா, இந்த புது கவிதை இன்னைக்கு உலகமே கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த புது கவிதையை மகாகவி பாரதிக்கு பிறகு ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு பிச்சமூர்த்தி அவர்கள் அதை முன்னெடுத்ததை நாம் பார்க்கலாம். உலக பிரசித்தி பெற்ற கவிஞர் வால்ட் மில்டனுடைய கவிதையால் ஈர்க்கப்பட்ட பிச்சமூர்த்தி அவர்கள் இந்த புது கவிதையை எப்படி எடுத்தார்கள் என்பதை நாம் நிறைய படித்திருக்கின்றோம். அவர்களுடைய வரிசையிலே ஏர்வாடியார் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு 6 கவிஞர்கள், 6 பேரும் இளம் கவிஞர்கள் இன்றைக்கு கவிதை வாசிக்கிற இந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறார்கள், நிறைந்திருக்கிறார்கள். இந்த 6 கவிஞர்களையும் பொதிகை தமிழ்ச்சங்கம் மற்றும் அரசு அருங்காட்சியகம் சார்பாக வருக வருக என்று நான் வரவேற்று மகிழ்கிறேன். நிகழ்ச்சியினை தொடக்க உரையாற்ற இருந்திருக்கின்ற காப்பாற்றியர் திருமதி சிவசத்தியவள்ளி அவர்களையும் பொதிகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நான் வரவேற்று மகிழ்கின்றேன்.
நிறைவுரை ஆற்றுவதற்காக இந்த கவிஞர்களுடைய கவிதைகளை இந்த கவிஞர்களுக்கு தட்டி கொடுப்பதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு ஊக்க உரை அல்லது ஒரு நிறைவுரை தருவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கின்ற ஆளுமை மிகுந்த கவிஞர் மரியாதைக்குரிய ஏர்வாடியார் அவர்கள். ஏர்வாடியார் அவர்களை பற்றி நான் சொல்லுகிற பொழுது ஒன்று சொல்லுவேன், அவர் நிறைய கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறார். எல்லாரும் கவிதைகளை உருவாக்கலாம், ஆனா கவிஞர்களை உருவாக்கிய கவிஞர் இவர் நான் சொல்லுகிற பொழுது சொல்லுவேன். அதாவது எண்ணக்கூடிய பழங்களை தரும் மரம் போன்றவர் இவர் அல்ல, எண்ண முடியாத மரங்களை தரும் பழத்தை போன்றவர் ஏர்வாடியார் என்று நான் அவரை பற்றி பல நேரங்களில் பல இடங்களில் சுட்டி காட்டினார். அந்த அளவிற்கு இன்றைக்கு பல்வேறு கவிஞர்களை உருவாக்கிய பல்வேறு கவிஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்னேறு உழவராக இருந்து கொண்டிருக்கின்ற ஏர்வாடியார் அவர்களை அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும் பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற எல்லா தமிழ் ஆர்வலர்களையும் கவிஞர்களையும் இன்னும் உள்ளே இணைய வர இருக்கின்ற அத்தனை பேரையும் அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும் பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் நான் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வரவேற்புரை அதனுடைய தலைமையுரை கூட்டத்தோடு நான் ஒரு சிறு முற்றுப்புள்ளி இடுகிறேன். வாய்ப்பு இருந்தால் பிறகு நான் பேசுகிறேன். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியை உடனடியாக தொடங்க இருக்கின்றோம். நாம் சொன்னது போல 6 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். எனவே தொடக்க உரை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி தருமாறு திருநெல்வேலி அரசு அருங்காட்சியகத்தினுடைய காப்பாட்சியர் திருமதி சிவசத்தியவள்ளி அவர்களை தொடக்க உரை ஆற்ற வருமாறு அன்போடு நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நல்லதொரு மாலை பொழுதில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பொதிகை தமிழ் சங்கத்தின் தலைவர் கவிஞர் பேரா ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மிடையே இணைந்துடைய ஏர்வாடியார் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலக கவிதை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம பேரா ஐயா என்கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஒரு நிகழ்வு நம்ம நடத்தணும். அதுவும் இந்த ஐயா சொன்ன மாதிரி 1 வருட காலம் இந்த போன மார்ச் 21 இருந்து இந்த 21 வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் மொழி சார்ந்த நிகழ்வுகள் மிகவும் அதிக அளவில் இந்த இணையதளத்துல நடந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. நிறைய சர்வே ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்க தகவல் என்னன்னா, இந்த மொழி சார்ந்த நிகழ்வுகள் அதிலும் மிக அதிகமாக தமிழ் மொழி சார்ந்த நிகழ்வுகள் தான் அதிகமா வந்து இணைய வழியா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நம்ம பொதிகை தமிழ் சங்கத்தோட நிகழ்வுகளை எடுத்துக்கிட்டோம்னா தெரியும். உலகெங்கும் இருக்கும் தமிழர்களை எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அவர்களை தேடி கொண்டு வந்து இந்த ஸ்பாட் லைட்டுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிற பணியை வந்து கவிஞர் பேரா ஐயா ரொம்பவே சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஒரு நிகழ்வு கவிதை நாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றப்போ அரசு அருங்காட்சியகம், ஏன்னா அரசு அருங்காட்சியகம் எத்தனையோ நிகழ்வுகள் நடத்தி இருந்தாலும் மொழி சார்ந்த நிகழ்வுகள் அரசு அருங்காட்சியகத்துல நடக்குது அப்படின்னா அந்த பெருமை கண்டிப்பாக பொதிகை தமிழ் சங்கத்துக்கும் கவிஞர் பேரா ஐயா அவர்களுக்கும் தான் போய் சேரும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிதான் நமது தமிழ் குடி அப்படிங்கிறத வரலாற்று பூர்வமாக ஆதாரங்கள் பூர்வமாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் இந்த துறையில் மொழி சார்ந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு என்னோட உடனிருந்து உதவி பண்ற பேரா ஐயா அவர்களுக்கு என்றுமே நெல்லை அரசு அருங்காட்சியகமும் நெல்லை அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியராக நானும் என்னைக்குமே கடமைப்பட்டிருப்பேன். அவருக்கு நன்றி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். சோ இன்றைய நிகழ்வு கவிதை அப்படின்னு சொல்றப்போ நம்ம எந்த மனநிலையில் இருந்தாலும், ஏன்னா சுதந்திர போராட்ட வரலாற்றோட பக்கங்களை நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா பாரதியாரின் கவிதை எத்தனை பேருக்குள் சுதந்திர கனலை ஏற்படுத்தியது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இந்த கவிதை மூலமாக நம்ம பாரதிதாசன் நமது மொழிப்பற்றை வளர்த்ததா இருக்கட்டும், பாரதியார் நமது தேசப்பற்றை வளர்த்ததா இருக்கட்டும், இன்றளவும் நீங்க ஏதாவது ஒரு சினிமா பார்த்து எவ்வளவோ துக்கத்துல இருந்தாலும் இந்த கவிதை நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். அப்படி கவிதை வந்து நம்ம பிறந்ததுல இருந்து நமது கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இணைந்து பயணிச்சுட்டே வருது. சோ அந்த கவிதையில இன்றைய நிகழ்வு அதுவும் மிக சிறப்பாக ஒரு கவிஞர் அவரது கவிதையை வாசிப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னை கவிழ்ந்த இன்னொரு கவிஞரோட கவிதையும் வாசி
வாசிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். சோ இந்த நிகழ்வு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு நிகழ்வா நடக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கவிதை வாசிக்க வந்துள்ள அத்துணை நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சத்தியவள்ளி அவர்களே. காப்பாட்சியர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய இந்த கடந்த கால அந்த ஓராண்டு கால அந்த கொரோனா தீநுண்மையுடைய காலத்துல வந்து பொதிகை தமிழ் சங்கம் நிறைய இந்த இணைய வழியில் நிகழ்ச்சிகளை கருத்தரங்கம் கவியரங்கம் நடத்தியிருக்கிறது. அதில் வந்து ஒரு 80% நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகளை நாம் இணைந்து நடத்தி இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பெரும்பாலும் நாம வந்து மகாகவி பாரதியினுடைய படைப்புகளை உலகெங்கும் எடுத்து செல்கின்ற விதமாக பாரதியினுடைய உள்ளொளி என்கின்ற தலைப்பிலும் சொல் பாரதி சொல் என்கிற தலைப்பிலும் தான் நம்ம கடந்த காலங்களில் பல இணைய நிகழ்ச்சிகளை உலகத்தில் இருக்கின்ற பல கவிஞர்களை இணைத்து நாம் நடத்தியிருக்கின்றோம். ஒரு நிகழ்ச்சி கூட சொல் பாரதி சொல் என்கின்ற ஒரு தொடர் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து 5 நாட்கள் நடத்தினோம். ஏறக்குறைய உலகம் முழுவதும் இந்த 100 கவிஞர்கள், அது வந்து 8 வயதில் இருந்து 80 வயது வரை உடைய அத்தனை பேருமே அதில் வந்து சொல் பாரதி சொல் என்கிற தலைப்பிலே கவிதை வாசித்தார்கள். அந்த இணைய வழியில் வாசித்த அந்த கவிதையை கொண்டு நாம் ஒரு நூலாக சொல் பாரதி சொல் என்கின்ற தலைப்பிலேயே ஒரு நூலாக கடந்த டிசம்பர் மாதம் நெல்லையில் நடைபெற்ற மகாகவி பாரதியினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியிலே புதிய தமிழ்ச் சங்கம் அதை நூலாக திருநெல்வேலி மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு துணைவேந்தர் முனைவர் பிச்சுபடி அவர்கள் கரங்களால் அந்த நூல் வந்து வெளியிடப்பட்டது. இணையத்தில் நடத்திய நிகழ்ச்சியை நாம் நூலாக்கி அதை நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். புதிய தமிழ்ச்சங்கம் சார்பாக 4 இளம் கவிஞர்களுடைய நூல்களை சங்கம் சார்பாகவே நூலாக வெளியிட்டு 4 இளம் படைப்பாளிகளை படைப்புலகத்திற்கு நாம் அறிமுகம் செய்திருக்கின்றோம். வருகின்ற காலங்களிலும் அந்த படைப்புலகத்தினுடைய படி அந்த படைப்பாளிகளை உருவாக்கின்ற பணியை நாம் செய்திருக்கிறோம். அதனால நூல்களை வாசிக்க வேண்டும். நாம் கவிதையை மட்டும் நாம் ஒரு நூலை வெளியிட்டு போனா எனக்கு போதும் என்று நினைக்கக்கூடாது. பிற கவிஞருடைய நூல்களை வாசிப்பு என்பதை நம்மளை எப்பொழுதுமே நம்மளை வந்து பெருகேற்றக்கூடிய ஒன்று. அதனாலதான் பிற கவிஞர்களுடைய கவிதைகளை வாசிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியிலே இன்னொரு கவிஞர்களுடைய கவிதையை வாசிப்பதற்கான ஒரு இதை நாம் இங்கே சேர்த்திருக்கின்றோம். அந்த வகையில ஒரு நல்லதொரு தொடக்க உரையாற்றி வந்து கடந்த கால நம்முடைய நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தி இருக்கின்ற சத்தியவள்ளி அவர்களுக்கு புதிய தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் இந்த கவிஞர்கள் சார்பாகவும் நன்றியை சொல்லி இப்பொழுது நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் சென்று இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு 5 நிமிடங்கள் 6 பேருக்கு 5 நிமிடங்கள் அவர்கள் தங்களை பற்றிய சுய அறிமுகத்தை செய்து கொண்டு தங்கள் கவிதைகளையும் தாங்கள் சார்ந்திருக்கின்ற கவிதைகளை வாசித்த கவிதையை வாசிக்கலாம். தாங்கள் வாசித்த கவிதை அது உங்களுக்கு எப்படி பிடித்தது, எந்த வகையில் நீங்கள் அதை வந்து நேசித்தீர்கள் என்பதையும் நீங்கள் வந்து சொல்லலாம். எல்லாமே அந்த உங்களுக்குரிய அந்த கால அளவுக்குள் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நின்று இந்த நிகழ்ச்சி ஷார்ப்பாக சரியாக 6 மணிக்கு நிறைவு செய்வதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி முதல் கவிதையாக வாசிப்பதற்காக நம்முடைய இணைந்திருக்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கவிதா குப்புசாமி அவர்களை நாம் அழைக்கிறோம். கவிதா குப்புசாமி அவர்கள் நம்முடைய புதிய தமிழ்ச் சங்கத்துடைய நிகழ்ச்சிக்கு வருகை தருகின்ற முதல் நிகழ்ச்சி. எனவே அவருடைய சிறப்பான ஒரு வரவேற்போடு அவர்களுடைய நிகழ்ச்சியை அவருடைய கவிதையை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க கவிதா குப்புசாமி அவர்களே. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். நான் திரைப்பட பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி. இந்த இணைய சந்திப்பில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. தமிழ் பணியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா பேரா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். காலம் குறைவாக உள்ள காரணத்தால் கவிதைக்குள் போய்விடலாம். நான் எடுத்துள்ள தலைப்பு தன்னம்பிக்கை. வாலிப சக்தியே, இதயத்தை ஏன் சுருக்குகிறாய்? கனவின் நிழலோடு கனந்து போகும் வாழ்க்கை நெருப்பை விரட்டிடு. நிஜங்கள் தூக்கத்திற்குள் சாம்பலாய் உதிர்கின்றது. சோர்வு நீங்கி சுறுசுறுப்பை நரம்பில் பாய்ச்சிக்கொள். விரிந்து பறந்து கிடக்கும் பூமியில் சாதிக்க எத்தனையோ வாய்ப்புகள் உள்ளது. ஒவ்வொரு அடியும் நிதானமாய், பொறுமையாய், அமைதியாய் எடுத்து வை. வெற்றி உன்னுடன் பயணிக்கும். ரேகை பார்த்து வாழும் வாழ்வை மாற்றிடு. காலத்தை வீணடிக்காதே. துணிந்து செயல்படு.
உன் தன்னம்பிக்கையே உன் தோழன். உன் வைராக்கியங்களை விதைத்துப் பார். வசந்தம் உன் இதயத்தில் பூவாய் மலரும். எதிர்காலம் உன் திறமை கண்டு வியக்கும். விஸ்வரூபம் எழுந்திடு, துணிந்திடு. பிறகு உழைப்பு உன் தோளில் தோழனாய் கைப்பிடிக்கும். உன் நம்பிக்கையே நாளைய லட்சியங்களாய் புதையலாய் தோன்றும். மாபெரும் சக்தி உன் பாதையில் நீ செல். முட்களும் உண்டு, கற்களும் உண்டு, வலிகளும் உண்டு, தடைகளும் உண்டு, சோதனைகளும் உண்டு. முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. சுற்றி இருப்பவர்களும் வேண்டாதவர்களும் உன்னை கண்டு பொறாமைப்படலாம், புறமும் கூறலாம். இவையெல்லாம் கண்டு அஞ்சி விடாதே, தயங்கி விடாதே. நாம் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை படைத்தே தீருவோம். நாளைய சரித்திரம் நீயாக கூட இருக்கலாம். ஆதலால் எதற்கும் கலங்கிடாதே. நாளைய சரித்திரம் நீயாக கூட இருக்கலாம். ஆதலால் எதற்கும் கலங்கிடாதே. வெற்றி உன் கால் தடம் பதிக்கும் வகிடு. வெற்றி உன் கால் தடம் பதிக்கும் வகிடு. தன்னம்பிக்கை உன் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும் பிரம்ம சக்தி. ஆதலால் போராடு, தன்னம்பிக்கையோடு வெற்றியை வென்றே தீரு. ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்பட பாடலாசிரியர்ல ஒருவர். அவரை பத்தி தான் இப்ப எடுத்து சொல்ல போறேன். ஏன்னா இவர் பாடல்ல எல்லா வகையுமே கையாண்டிருக்காரு. அந்த வகையில எனக்கு பிடித்த ஒரு நயமான வார்த்தைகளை பயன்படுத்தி வெற்றியும் கண்டவர். காதல் பாடல் மூலம் மக்கள் மனதை கொள்ளை கொண்டவரும் கூட. காதலுக்காக இவர் எழுதிய முதல் பாடல் ஆரம்பம் சரியா இருந்தால் முடிவும் சரியாக இருக்கும் என்பதற்கு இந்த பாடலே சான்று. அந்த பாடல் அந்திமலை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்த பாடலில் மலையையும் காதலையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அழகாக காதலை சொல்லி யாருக்கும் வராது. இதோ போல் இன்னும் எத்தனையோ பாடல்கள் அவரை பத்தி சொல்லலாம். பனிவிலும் மலர்வனம், இளைய நிலா, இன்னும் எத்தனையோ படங்கள். குட்லக், ஜே ஜே, இயற்கை, முதல்வன், ஜீன்ஸ், இப்படி போன்ற பல பாடல்களுக்கு சான்று. இன்னும் எவ்வளவோ படங்களும் உண்டு. ஒரு வெற்றிய சொல்லக்கூடிய அனைத்து பாடல்களும் அந்த தத்துவமும் அதில் அமைந்த அவருடைய பாடல்களை சொல்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவை அனைத்தும் குறைவான கால அவகாசத்தால் சாதனை படைத்தவர். இவருக்கு ஈடு இவரே. இவருடைய பாடல்களை முன்மொழிதலில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெரும் வாய்ப்பை தந்த ஐயா பொதிகை சங்க கவிதை ஒரு பெரும் பொறுமையா ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் பேராய்யாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். ஐயா நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றியோடு கவிதா குபுசாமி அவர்களை பாராட்டுகிறோம். தொடர்ந்து நான் கவிதை வாசிப்பதற்காக கூடலூரை சார்ந்த நிர்மல்குமார் அவர்களை அழைக்கிறோம். நிர்மல்குமார், நீங்கள் தொடரலாம். எடுத்து விடுங்க. ஹலோ ஐயா, கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. ஐயா, அனைவருக்கும் ஐயா இது எடுத்துட்டேங்கய்யா, வீடியோ எடுத்துட்டேங்கய்யா. இப்ப கிடைக்குது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் கு நிருபன்குமார். இறையின் வேலி எனும் புத்தகத்துக்கு பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பில் சிறந்த கவிதை நூலுக்கான அந்த பரிசை பெற்றுள்ளதில் எனது மிக்க மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆல்பம் பாடல்களை நான் எழுதியுள்ளேன். ஐயாவுக்கு நன்றாக தெரியும். என்னை சார்ந்து என்னை போன்ற இளம் எழுத்தாளனுக்கு ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய எனது அருமை பேரா ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தையும், மியூசியம் அதாவது மாவட்ட காப்பாட்சியர் சத்தியவல்லி மேம் அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதைகளை நான் தொடர்கின்றேன். கல்லூரி காலகட்டங்களில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். பொதுவாக பாத்தீங்கன்னா எழுத்து என்பது என்ன என்பதை கற்றுக் கொடுத்தது தா. பழமலை ஐயா அவர்கள். சிறந்த எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருதாளர்.
இப்படித்தான் எழுத வேண்டும், இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு விதையை போட்டு விட்டது. இப்போது 4 புத்தகங்களும் 8 பாடல்களையும் எழுதியுள்ளேன் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் எழுதிய அந்த கவிதைகளிலிருந்து ஒரு கவிதையை நான் வாசிக்கின்றேன். யாயும் யாயும் யாராகியரோ, யாயும் யாயும் யாராகியரோ என்னும் தலைப்புல வந்து மரபு இலக்கியத்தை வந்து உடைத்து ஒரு புது கவிதையாக ஆக்கியுள்ளேன். டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இயற்கையே இறைவனென இருந்ததொரு காலம், இயற்கையே இறைவனென இருந்ததொரு காலம், வான்முகிலும் திணை தின்னும் பறவைகளும் நம் சொந்தங்கள், வான்முகிலும் திணை தின்னும் பறவைகளும் நம் சொந்தங்கள், என் தாய் நின் தாய் யாரென்று கூட தெரியாது, என் தாய் நின் தாய் யாரென்று கூட தெரியாது, எனதன்பே கண் கொண்டு கனா கண்டு காதல் கொண்டு காலம் கழித்தோம், என் அகண்ட வானத்தின் விடியலை தொடும் பறவையே, என் அகண்ட வானத்தின் விடியலை தொடும் பறவையே, எனக்கானதான வாழ்வு, எனக்கானதான வாழ்வு நமக்கானது தானடி, இதயம் பீத்து எடுத்து தருகிறேன், இதயம் பீத்து எடுத்து தருகிறேன் ஏந்திக்கோள், என்னுள் தொலைந்த உன்னை தேடுகிறாயா, என்னுள் தொலைந்த உன்னை தேடுகிறாயா, வா ஈருடலில் ஓர் உயிராவோம், ஈட்டி முனையில் தெரிக்கும் உதிரம் கண்டதுண்டா உயிரின் வலியை, ஈட்டி முனையில் தெரிக்கும் உதிரம் கண்டதுண்டா உயிரின் வலியை, அன்பே அரவணைத்தவனை ஆற்றுப்படுத்து, மீன் சம்மதித்து விட்டது என்று, மீன் சம்மதித்து விட்டது என்று எந்த தூண்டிலும் எண்ணுவதில்லை அடி, என் கூர்நுனி ஆயுதமே, மலையில் விழுந்து நமதுதிரம் நனைந்த நன்னீர் சொல்லுமே அடி நமதுறவை, உனக்காக நடுராத்திரியில் விடியலுடன் காத்திருக்கிறேன், வா போகலாம். இது வந்து குறுந்தொகையினுடைய யாயும் யாயும் யாவாகிற பாடல்கள் வந்து மரபு கட்டுடைப்பு என்ற அமைப்புல வந்து புதிதாக நான் வந்து உருவாக்கிய ஒரு புது கவிதை. இதை இறையின் வெளி நூலில் நான் இணைத்துள்ளேன். அதுதான் இந்த புதிய தமிழ் சங்கம் சார்பாக சிறந்த நூலுக்கான விருதை பெற்றுள்ளது. அடுத்ததாக எனக்கு பிடித்த எழுத்தாளர் வந்து விக்ரமாதித்யன், புது கவிதை எழுத்தாளர். அவன் எப்போது தாத்தாவானான் என்னும் புத்தகத்தில் இருந்து அவன் எப்போது தாத்தாவானான் என்னும் தலைப்பில் வந்து ஒரு கவிதை வந்து நான் வாசிக்க இருக்கிறேன். மிகவும் இயல்பானவர், இயல்பான எழுத்துக்கு சொந்தக்காரர், வசீகரம் இல்லாதவர். குறிப்பாக எழுத்துக்கு உடைக்கு வசீகரம் தேவையில்லை, எழுத்துக்கு தான் தேவை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பாளர். அவர் எழுதிய ஒரு கவிதை. தெருவில் விளையாடி கொண்டிருந்தான், தெருவில் விளையாடி கொண்டிருந்தான், பள்ளிக்கூடம் போய் கொண்டிருந்தான், வேலை பார்த்து கொண்டிருந்தான், ஊர் சுற்றி கொண்டிருந்தான், கவிதை எழுதி கொண்டிருந்தான், குடித்து கொண்டிருந்தான், பிள்ளைகளை ஆளாக்க பிரயாசம் கொண்டிருந்தான், ஜோசிதம் கற்றுக் கொண்டிருந்தான், ஸ்தல யாத்திரை செய்து கொண்டிருந்தான், என்னவெல்லாமோ பண்ணி கொண்டிருந்தான், எப்படி எல்லாமோ இருந்து கொண்டிருந்தான். இப்போது பார்த்தால் தாத்தா என்கிறார்கள். ஆம், இன்னும் அவன் கல்லெடுத்து தெருவிலேயே நின்று கொண்டிருக்கிறான். ஒரு இயல்பான கவிதை, இதனுடைய வாழ்க்கை வரலாறுக்கு உண்டான கவிதை, மிகச் சிறந்த கவிதை. இதுதான் எனக்கு பிடித்த கவிதை. அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்த பேராயி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நிருபன்குமார் அவர்களே. பொதிகை தமிழ் சங்க சார்பாக பரிசு பெற்ற தன்னுடைய நூலிலிருந்து ஒரு கவிதையை எடுத்து இந்த சபையில் வைத்திருக்கிறார். வாழ்த்துக்கள். நிருபன்குமார் பேசுகிற பொழுது தான் ஒரு கல்லூரி காலத்தில் படிக்கிற ஒரு கவிதை என்று நினைவுபடுத்தினார். பொதுவாக கல்லூரி காலம் என்பது அது ஒரு கவிதை காலம் என்றே நாம் சொல்லலாம். கல்லூரியில் படிக்கின்ற பெரும்பாலான கவிஞர்கள் ஏதாவது ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்த அனுபவம் உண்டு. நானும் கூட தூத்துக்குடியில வ.உ. சிதம்பரம் கல்லூரியில் படிக்கிற பொழுது ஒரு கவிதை இப்படி எழுதினேன். அதாவது, பைசா நகரத்து கோபுரமாய் இதயங்கள் சாய்ந்து கொள்ளும் போது தாஜ்மஹாலாய் நிமிர்ந்து கொள்கிறது காதல் அப்படின்னு எழுதுறேன். பெரும்பாலும் கல்லூரி காலங்கள்ல வரக்கூடிய கவிதைகள் பெரும்பாலும் இப்படித்தான் காதலாக தருகிறது. நம்ம வந்து காதல் என்பது கவிதையை காதல் செய்கிறோம். அந்த கவிதையை கல்லூரி காலங்களில் எழுதிய எல்லோருடைய எழுதியிருப்பாங்க. அந்த வகையில் நிருபன்குமாரும் தன்னுடைய கல்லூரி காலத்தில் இருந்து தன்னுடைய கவிதையை கொண்டு வந்தார். மகிழ்ச்சி. தொடர்ந்து நாம் கவிதை வாசிப்பதற்காக துபாயில் இருந்து உலக தமிழ் ஆராய்ச்சியாளர் முனைவர் ஸ்ரீ ரோஹிணி அவர்களை அழைக்கிறேன்.
சாதி மதம் இனம் மொழி பார்க்காத சமர சன்மார்க்கத்தின் அருள்மொழியாம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு கருணை அருட்பெருஞ்சோதி என்ற வள்ளலாரின் அன்பு சார்ந்த மொழியால் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அண்ணலின் அன்பான வழியில் அரவணைத்து வளர்க்கப்பட்ட என் மூதாதையர்களுக்கு முதற்கண் வணக்கம். ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடிய இப்பொற்சபைக்கு என் கனிவான வணக்கம். உலக கவிதை நாள் கவிதை வாசிப்பு நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்தமைக்கு மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் மூரா ஸ்ரீரோஹிணி. காவேரி பிறந்த காவிய மண்ணின் வைக்கம் ஐயா பிறந்த ஊரில் பிறந்தேன். தற்போது துபாயில் வசிக்கிறேன். மேலும் திருக்குறளுக்காக அதை உலக அளவில் செம்மொழியாக்கவும் மற்றும் அதற்கான ஒரு நிலைப்பாடாக வெண்பாவாகவும் இயற்றி அதற்கு பல்வேறு நாடுகளில் சாதனை படைத்து அதில் சில பல இடங்களில் நான் அதை ஒருங்கிணைத்தும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். மேலும் கவிதை அப்படிங்கிற ஒரு நாள்ல சொல்லணும்னா, நான் முதலில் எழுதின கவிதை நான் 10 வயதில் எழுதின கவிதை. அதை கண்டிப்பா இந்த கவிதை நாளில் நான் வாசிக்க இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் ஐயா தலைமை கவிஞர் பேரா அவர்களுக்கும் தொடக்க உரையாற்றிய திருமதி சிவசத்தியவல்லி அவர்களுக்கும் நிறைவுரை வழங்க இருக்கும் ஐயா ஏர்வாடி ஐயா அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இணைந்த கவிஞர் பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதைக்குள் செல்கிறேன். தங்கத் தமிழுக்கு தம் நிறைவானதை செய்திட தங்கத் தமிழாய் சேயாய் தரணிதனில் தமிழும் வாழ்வு நெறியாய் தமிழ் தாயை வணங்கி என்றென்றும். இந்த கவிதை நான் படிக்க போறது, அதாவது நான் எழுதின 10 வயது எழுதின கவிதை எதனால அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன். முதலில் என்னோட கவிதையை நான் சொல்றேன். ஏதடா மரணம், வீழ்ந்தவர்கள் எல்லாம் மடிந்தவர்கள் அல்ல, மாவீரர்கள் மண்டி இடுவதும் இல்லை மடிவதும் இல்லை, மரணம் அவர்களுக்கு புதிதும் இல்லை, வீரம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, வீரம் இவ்விடம் சூழ பிறந்தவர் வாழ்க, கடல் தொடும் ஆராய் தரை தொடும் தாரையாய் சென்றவர் வாழ்க, அரசு நின்று கொன்றவர் வாழ்க, உப்பிட்டு சாப்பிடும் நேரம் எல்லாம் வீரம் பேசுவோம், குண்டுகள் தாங்கிய உங்கள் நெஞ்சத்தை வலிமையாக பேசுவோம், மாண்டவர்கள் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியனுடன் சேர்க, பூதங்கள் 5லும் பொன்னுடல் சேர்க, வீரம் மட்டும் எம்முடன் சேர்க, இணையம் முடக்கி போகலாம் உங்கள் சுவாசங்கள் முடங்கி போகவில்லை, மீண்டும் பிறப்பாய் தமிழனாய் வீரனாய், மாவீரர்களுக்கு வீர வணக்கம். இந்த கவிதை நான் எழுதின கவிதை, 10 வயதில் நான் எழுதின கவிதை. எதற்காக எழுதினேன் என்றால், என் பக்கத்து வீட்டில் இருக்கும் சிறுமியோட அதாவது அவங்க தகப்பனார் இந்திய எல்லையில அவரு வேலை பார்க்கிறாரு, அவரு இறந்து விட்டாரு அப்படிங்கிற செய்தி வந்தோடனே அந்த பிள்ளைக்கு பார்த்தோடனே எனக்கு என்னோட தோழி அவங்க அம்மா எல்லாரும் பாக்குறப்போ நான் அப்போ உட்காந்து ஏன் எதனால வீரர்களா இருக்காங்க எதனால அப்படின்னு அந்த இது செய்யறப்போ ஒவ்வொரு வார்த்தைகளும் என்ன தகப்பனாரிடம் கேட்டு கேட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு கேட்டு முதலில் எழுதின தருணம் இந்த கவிதை அவங்களுக்கு அனுப்பி வைத்தாங்க. என்னோட தோழி அவங்க அம்மா அவங்க அங்கிருந்து இந்திய எல்லை அதாவது ஜெனரல் கமாண்டோர் சிங் ஃபாக் அப்படிங்கிறவர் அவரு இந்த கவிதையை மொழிபெயர்த்து அவர்கள் சொல்லி திரும்பவும் இந்த கவிதைக்காக எனக்கு சான்றிதழ் அனுப்பினது அவங்க பாராட்டி அது ஒரு பெரிய தருணம். முதலில் எழுதின தருணம் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. என் வாழ்நாள் கவிதை அப்படிங்கிறது அப்படிங்கிறப்போ அது ஒரு உற்சாகத்தோட அது இந்த நேரத்துல பதிவு பண்றது நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அடுத்த ஒரு கவிதைனா எல்லாரும் நான் இப்ப பண்ணிட்டு இருக்க கவிதை பாரதியாரோட மொழிபெயர்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க அரபு மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் நான் மொழிபெயர்ப்பு பண்ணிட்டு இருக்கேன். அது கவிஞர் பேரா அவர்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் அவருடைய கவிதை நிறைய இருக்கும். எனக்கு திடீர்னு ஒரு வாரமா தன்முனை கவிதைகள்னு எடுத்திருக்கேன். அது படிக்கிறப்போ அது 4 வரிதான் இருக்கும். ஆனா அதனுடைய தாக்கங்கள் ரொம்ப மனதுல வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுல கானா கல்யாண சுந்தரம் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதிய ஒரு கவிதை மட்டும் நான் வாசித்துட்டு என்னோட நேரத்துல நான் முடிச்சிடுறேன். சொற்களஞ்சியத்தில் நானோ ஒரு சிட்டுக்குருவி, விதை சொற்களோடு கைகுலுக்க எனக்கு சிறகுகள் போதவில்லையே, புத்தனுக்கு பேராசை காட்டி அழைத்த போதி மரம் இலையுதிர்த்து தனது துறவில் ஞானம் பெற்றது, எனது கால பாத்திரத்தை கவிழ்த்து வைக்கிறேன், அது என்னிடம் சொல்கிறது மீண்டும் படுக்க வைக்காதே.
நீளும் பாதையில் ஊர்ந்து செல்லும் எறும்புகள் எட்டும் இலக்குதான் வாழ்க்கை பயணம். இப்ப நான் சொல்ல போற கவிதை எங்களோட நிலைமை. இந்த பேரிடர் காலத்தில் நாங்கள் இங்க எல்லா வெளியூரில் இருக்கும் இங்க அனைத்தோட நிலைமை இந்த கவிதை. வீசா கிடைக்காத பொம்மைகள் எங்களுடனே தங்கிவிட்டன. வீசா கிடைக்காத பொம்மைகள் எங்களுடனே தங்கிவிட்டன. தாய்மண் நோக்கி வருவார்களா வெளிநாடு வாழ் பெயர்த்தீகள். தாய்மண் நோக்கி வருவார்களா வெளிநாடு வாழ் பெயர்த்திகள். வீட்டில் பூச்சிகளும் புழுக்களும் வானம் தொட ஆசைதான். விளக்கொளி மைதானங்களை விட்டு அகல முடியவில்லையே. சாதனை சிகரம் கண்டதும் நிமிர்ந்து நிற்கிறேன். கைகளிலிருந்து பறக்கின்றன வானம் தொடும் வண்ணத்து பூச்சிகள். இது வானம் தொடும் வண்ணத்து பூச்சிகள்ல தன்முனை கவிதைகள்ல ஒவ்வொரு வரியும் கவிதைகள் நம்மளுக்கு அவ்வளவுதான் இருக்கும். அதுவும் இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு அவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. அது எனக்கு இந்த ஒரு வாரமா நான் படித்ததுல ரொம்ப பிடிச்சிருந்தது. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கவிஞர் பேராக்கு நன்றி. நம்ம நன்றி முனைவர் ஸ்ரீ ரோகிணி அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் கூட. ஒரு கவிஞர்களுக்கு சின்ன அறிவிப்பு. இணையத்தினுடைய ஒரு சின்ன கோளாறுனால ஒருவேளை இந்த இணைப்பு கட் ஆயிட்டுன்னா மீண்டும் நீங்க இதே லிங்க்ல உள்ள வந்திருக்க. அந்த ஒரு சின்ன அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒருவேளை எதிர்பாரா விதமாக இணையத்துல கட் ஆயிட்டுன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டால் மீண்டும் இதே லிங்க்ல நீங்க உள்ள வந்துருங்க. என்ன நன்றி. தொடர்ந்து கவிதை வாசிப்பதற்காக ரோஹிணி அவர்களை தொடர்ந்து கவிஞர் ஜோசப் என்ற ரம்யா ஜெர்மனியிலிருந்து அவர்கள் அழைக்கிறேன். நான் ஏன் இவங்க ரோஹிணிக்கு அடுத்தால ரம்யாவை நான் அழைக்கிறேன்னா, ஸ்ரீ ரோஹிணி அவர்கள் நம்முடைய லண்டன் தமிழ் பல்கலைக்கழகம் சில ஆண்டுகளாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த லண்டனுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த தமிழ் துறையை மீண்டும் அது துவங்கணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கின்ற பல அமைப்புகள் சேர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. சில நாட்களுக்கு முன்பாக துபாயிலிருந்து ஸ்ரீ ரோஹி அவர்களும் துபாயிலிருந்து முனைவர் முகமது முஹிதீன் அவர்களும் இணைந்து ஒரு பிரமாண்டமான நிகழ்ச்சி எடுத்தாங்க. இந்த லண்டன் பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையை மீண்டும் துவக்க வேண்டும். அதில் நம்முடைய புதிய தமிழ் சங்கம் இணைந்து அந்த குரல் கொடுத்தது பரப்புரை நிகழ்ச்சியை செய்தது. அதே போலதான் இப்ப நான் அழைத்திருக்கின்ற கவிஞர் ஜோசப் என் ரம்யா இவங்களும் ஐரோப்பிய தமிழர்களுடைய ஒரு வருத்தத்தை சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜெர்மன் நாட்டில் இருக்கின்ற கொலோன் பல்கலைக்கழகத்துல இருக்கின்ற அந்த தமிழ் துறையானது இந்த மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் மார்ச் மாதத்துக்கு பிறகு தொடர்வதில் கொஞ்சம் சங்கடங்களை சந்தித்து வருவதாக ஐரோப்பிய தமிழர்கள் இன்னைக்கு அச்சப்படுகிறார்கள். 2022 வரைக்கும் அது இருக்க வேண்டிய அந்த துறை இந்த மார்ச்சுக்கு பிறகு நிதியினுடைய பற்றாக்குறையின் காரணமாக நிறுத்தப்பட்டு விடுமோ என்ற அச்சத்துல ஐரோப்பிய தமிழர்கள் ஒன்று கூடி தங்களுடைய வருத்தங்களை உலகம் முழுவதும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வருத்தத்தை ஜோசப் ரம்யா அவர்களும் அவர்களை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் இணைந்து சமீபத்தில் இணையத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழ் ஆர்வலர்களும் தமிழ் சங்கங்களுக்கும் இந்த செய்தி சேரணும். தனவந்தர்கள் எல்லாம் இதற்கு ஒரு கொஞ்சம் நிதி உதவி வழங்கி இந்த கொலோன் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் துறையை மீண்டும் தொடர்ந்து நடத்துவதற்கான அந்த ஆயத்த பணியை தொடங்கணும், எல்லாரும் உதவி செய்ய வரணும் என்கின்ற குரலை கவிஞர் ஜோசப் ரம்யா அவர்கள் வழங்கினார்கள் சமீபத்தில். அதற்கும் நம்முடைய புதிய தமிழ்ச்சங்கம் தன்னுடைய குரலை உயர்த்தி இருக்கிறது உலக அரங்கில். அதனாலதான் நம்முடைய ரோஹிணி அவர்களும் அந்த பண்டிகையிலே இருந்தார்கள். அந்த தமிழ் இருக்கைக்கான ஒரு குரலை உயர்த்திய ஜோசப் ரம்யா அவர்களை தொடர்ந்து ரோஹிணிக்கு பிறகு நான் உங்களை அழைக்கிறேன். பாருங்க, கவிஞர் ஜோசப் ரம்யா ஜெர்மன் நாட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். இவரை பற்றி சொல்லுவதற்கும் இன்னும் சில விஷயங்கள் உண்டு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நான் அந்த செய்தியை பகிர்கிறேன். நண்பர்களை தொடருங்க. ரம்யா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோசப்பின் ரம்யா, ஜெர்மனியில் வசிக்கிறேன். என்னை பாதித்த விஷயங்கள் இல்ல சமூகத்தின் மேல் உள்ள கோபங்கள் இதுதான் எனக்கு எழுத்தா வந்திருக்கு. அது கவிதை நடையில இல்லை அப்படின்னாலும் கவிதை போன்று ஒன்றாக இருக்கும். இப்போ சமீபத்துல மகளிர் தின கொண்டாட்டத்திற்காக நான் எழுதினது இது. ஸோ நான் நேரடியாக கவிதைக்கே போகிறேன்.
எதற்கு அந்த ஒரு நாள் மகளிர் தின கொண்டாட்டம்? சித்திரவதையான மனவாழ்வை சகித்து செல் என்று சொல்லி சிங்கப்பெண்ணே என்று அந்த ஒரு நாள் முழங்குவதற்கா? பெண்மைக்கு தினம் ஒரு இலக்கணம் கொடுத்து புதுமை பெண் என்று அந்த ஒரு நாள் வாழ்த்துவதற்கா? மீட்டு குற்றச்சாட்டிற்கு வாய்மூடி நின்று துணிந்து செயல்படு என்று அந்த ஒரு நாள் பறை இசைப்பதற்கா? ரயில் நிலையத்தில் வெட்டி சாய்த்து முகத்தில் அமிலம் எரிந்து உலகமே உயிரே என்று அந்த ஒரு நாள் உருகுவதற்கா? படித்த படிப்பை பரணியில் வைக்க சொல்லி தாயே தெய்வமே என்று அந்த ஒரு நாள் வணங்குவதற்கா? எதற்கு அந்த ஒரு நாள்? நான் பார்க்கும் சமகால பெண்ணின் சவால்கள் இல்லாமல் என்னை சுற்றியுள்ள எனக்கு தெரிந்த பெண்கள் ஒரு நாள் நிம்மதியாக சிரிக்கட்டும், அன்று சொல்கிறேன் என் வாழ்த்தை. வருமா அந்த ஒரு நாள்? இதுதான் என்னோட நான் எழுதிய கவிதை. அடுத்ததாக நான் இங்க பகிர்ந்து கொள்ள இருக்கிறது ஒரு பல உலக மொழிகள்ல உள்ள கவிதையை எனக்கு அறிமுகப்படுத்தியது கவிஞர் அப்துல் ரஹ்மான். அவருடைய ஒரு தொகுப்பிலிருந்து இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். இது லாவோட்சே எழுதிய அந்த தாவோ தத்துவங்கள்ல ஒன்று. எனக்கு ரொம்ப பிடித்தது. ஒரு 2 சிறிய கவிதைகள். களிமண்ணால் பாத்திரம் வணைகிறோம், பாத்திரத்தின் பயன் அதன் வெற்றிடத்தால் கிடைக்கிறது. வீட்டில் வாசலும் சாளரமும் அமைக்கிறோம், வீட்டின் பயன் இவற்றின் வெற்றிடத்தால் கிடைக்கிறது. ஒரு பிரபஞ்சத்தின் பயன் கூட வெறுமையினால் கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு 2 வரியில அத சொல்றாங்க. நமக்கு கிடைக்கிற எல்லா பயன்லையும் அதுல ஒரு வெறுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னை ரொம்ப கவர்ந்த ஒரு கவிதை. இதே மாதிரி இப்போ எலெக்ஷன் டைமும் இருக்கிறதுனால இன்னொரு கவிதை எனக்கு இதே தொகுப்புல தாவோவோட தத்துவங்கள்ல உள்ளதே நான் வாசிக்க ஆசைப்படுறேன். தடை சட்டங்கள் மிகுதியாக ஆக மக்கள் மேலும் மேலும் வறுமை அடைகிறார்கள். கூர்மையான ஆயுதங்கள் குவிய குவிய நாட்டில் குழப்பம் பெருகுகிறது. தொழில் நுணுக்கம் வளர வளர வஞ்சக பொருள்கள் மிகுதியாகின்றன. சட்டங்கள் பெருக பெருக திருடர்கள் பெருகுகிறார்கள். எனவே ஞானி கூறுகிறான், நான் தலையிடுவதில்லை, மக்கள் தாமே திருத்திக் கொள்கிறார்கள். சட்டங்களால மனிதர்களை திருத்த முடியாது அப்படிங்கிற இந்த தாவோட தத்துவம் நமக்கு தெரிந்திருந்தால் நம்மளுடைய உலகம் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த ஒரு 2 சிறிய கவிதைகளையும் என்னுடைய கவிதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ரம்யா, மகிழ்ச்சியும் கூட. உங்களுடைய கவிதைக்கு சிங்கப்பூர்ல இருந்து கவிஞர் கலைவாணி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஆழமான வலிகளை கொண்ட வரிகள் என்று நீங்கள் எழுதிய அந்த கவிதைக்கு அவங்க சொல்லிருக்கின்ற அந்த விமர்சனம், ஆழமான வலிகள் கொண்ட வரிகள் உங்களுடைய கவிதைகள் இருந்ததாக அவங்க உலகாங்கிதம் அடைந்திருக்காங்க. நன்றி. நீங்கள் கவிதை வாசிக்கிற பொழுது அந்த தேர்தலை பற்றி சொன்ன கவிதை சொன்னதுனால நான் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதிய கவிதை, அந்த கவிதை இன்றைய வரைக்கும் ஏறக்குறைய அந்த நிலைமைதான் இருக்கிறது என்பதுதான் நமக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு செய்தி. நான் எழுதினேன் ஒரு முறை, ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சிகள் வெற்றி பெறுகின்றன, ஒவ்வொரு தேர்தலிலும் கட்சிகள் வெற்றி பெறுகின்றன, பாவம் ஜனநாயகம் தான் தோற்று விடுகிறது இன்று நான் எழுதினேன். இன்றைய வரைக்கும் அந்த நிலைமைகள் அப்படித்தான் இருப்பது என்பதைத்தான் நாம் இன்றைக்கு வாக்காளர் விழிப்புணர்வு நிறைய வேணும், நிறைய வாக்களிக்கணும் என்கின்ற அந்த நிகழ்ச்சிகளை முன்னெடுத்துக் கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய நிகழ்ச்சியினுடைய தொடர்ந்து சிங்கப்பூரை சார்ந்திருக்கின்ற கவிஞர் கலைவாணி, ஒரு இளம் கவிஞர், சிங்கப்பூரில் ஒரு ஆசிரியராக பணியேற்று வரக்கூடிய கவிஞர் கலைவாணி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தமிழ் ஆசிரியர், தமிழ் ஆர்வலர். ஐயா அவர்களுக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சறுக்குதலின்றி கை கொடுக்கும் சபையோரே, சந்தனமாய் தமிழ் மணக்க ஆதரவு தரும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அற்புதமான தினத்தில் எனது மனமான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நேரமோட இதனால நான் முதல்ல கவிதைக்குள்ள சென்று விடுகிறேன். முதலில் நான் எழுதிய கவிதையை வாசிக்க போகிறேன். தலைப்பு மானம்.
வானம். தூறல் போட்ட கார்மேகம் வளைந்து ஆடுது அழகு வானத்தில். பசி முளைச்சு வயிறு கெஞ்சி கேட்குது சூடா மைலோவை. விடிஞ்ச நாளை தீபாவளி. வீட்டை சுத்தம் செய்ய ஆத்தாவின் கண்ணா பின்னா பேச்சு. 10 மாடி ஏறி புடிச்சு விளையாடி என் அண்ணன் அக்காவிற்கு வந்தது பெரும் மூச்சு. காற்றும் வருது, மழையும் வருது, சும்மா ஜில் என்ற காற்று காதுக்குள்ளே. கொஞ்சம் வானத்து அழகை அறிய மனசு குளிர. வீட்டு வேலைகளை நிம்மதியா விடல. கண்ணு எரியுது, கண்ணு எரியுது, மீன் கறிக்கு சின்ன வெங்காய உரிச்சாலே. கண்ணுக்கு குளிர்ச்சியா மழை கொட்டுது, சன்னலோரம் நின்னாலே. விட்டுடு விட்டுடு தாவா பிஸ்கெட்டு விட்டுடு, அம்மா செஞ்சு கொடுத்த மைலோவில. தென்கிழக்கு பருவமழை மேல விழ நான் காலா கம்பில் உள்ள துணிகளை மெதுவா இழுக்க. என் அடுக்கு வீட்டு முறுக்கு மீசை மாமா முறைத்து பார்க்க. இறுதியில் மழையில் துள்ளி குதிக்கும் மழை பட்டாளம் கண்ணு பட கூடுமே. ஆத்தா உடனே எங்களுக்கு சுத்தி போடவே. மோனோபோலி விளையாட்டை ஓரமா தூக்கி போட்டோமே. அரை மணி நேரத்துக்குள் பெய்த மழை அள்ளுது சிங்கை மண் வாசமே. நுகர்ந்துகிட்டே தூங்க போக விடியல் விரைந்து வந்ததே. இந்த கவிதையில சில சொற்கள் எல்லாம் எங்க சிங்கப்பூரில் பயன்படுத்தக்கூடிய சொற்களாக இருக்குது. இப்ப மைலோ என்றால் இப்ப வந்து டீ காஃபி மாதிரி கலக்கி பூஸ்ட் மேல கலக்கி குடிக்கிற ஒரு பானம், குளிர்பானம். அதுக்கு பிறகு வந்து காலாக்கம்பு என்ற ஒரு சொல்லை பயன்படுத்தியிருக்கேன். காலாக்கம்பு வந்து ஆங்கிலத்தில் பேம்பூ ஸ்டிக் என்று சொல்வார்கள். இங்க அடுக்குமாடி கட்டிடத்தில் நாங்க வந்து துணிகளை காய போட போது இந்த காலாக்கம்பை பயன்படுத்திக் கொள்வோம். இது போன்ற சொற்களை வந்து எங்க சிங்கப்பூரில் சீனா, மலாய் இவங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாங்களும் பயன்படுத்துவோம். அந்த ஒரு விதத்தில் இந்த கவிதையை எழுதியிருக்கிறேன். இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், எல்லா உறவுகளும் தீபாவளிக்கு முதல் நாள் இருந்து வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மழை பெய்தது. அந்த அழகான உணர்வை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த கவிதை எழுதியிருக்கிறேன். அடுத்தது எனக்கு பிடித்த ஒரு கவிதை. அந்த கவிதை எழுதியவர் கவிஞர் விசை ராஜேந்திரன் தம்பி அவர்கள் வந்து ஒரு இளம் கவிஞர். இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நல்ல ஒரு மனிதர். இவரோட முதல் கவிதை தொகுப்பு இப்பதான் அண்மை காலத்தில் வெளியாகி இருக்கிறது. இவரது அனைத்து கவிதைகளும் எனக்கு பிடிக்கும். அந்த விதத்தில் நான் படிக்க போகிற கவிதை வந்து ரொம்ப பிடித்தமானது. ஏன்னா அது வந்து விவசாயத்தை பற்றிய, உழவு தொழிலை பற்றிய ஒரு கவிதை. என்னோட வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அங்க ஒரு உழவர் வந்து இருக்கிறார். அதை ஒட்டிதான் இந்த வர்ச்சுவல் பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். சரி, இப்ப கவிதைக்குள்ள போகலாம். கவிதையின் தலைப்பு விதை நெல்லை வித்து விவசாயம் செஞ்சோம். மறு வெள்ளாமைக்கு உரக்கடையில் விதை நெல்லுக்கு கையேந்தி நின்றோம். ஏ மானமே, உனக்கு ஈவ இரக்கம் இல்லையா? உன்னை நம்பி முளைச்சு 3 இலை பயிருக்கு உரத்தை போட கையில கழுத்துல கிடந்தத அடகு வச்சோம். விளைஞ்ச 1க்கு 2 பண்ணி போடலாம்னு நீ இந்தா வாரேன் அந்தா வாரேன்னு அழுது பிள்ளைக்கு வெறும் காம்ப காட்டிட்டு மேகத்தை காட்டி பாலை கொடுக்காம போன ஆத்தாவை பற்றி. அப்பவும் பெத்தவளுக்கு பாலூட்ட தெரியாத கதையை மடக்கி மழை உழுதோம். ஏதோ போற போக்குல நகரத்துக்குள்ளே பேஞ்ச மழையோடு ஒரு ஓரமா நீலி கண்ணீர் சிந்திட்டு போனேன். வசந்த கட்டடமெல்லாம் உனக்கு மலையா தெரியுதா, மரமா தெரியுதா? நீலி கண்ணீர்ல ஒரு புடி ஓர கண்ணுல வச்ச மொத்தல கண்ணீர்ல ஒரு புடின்னு வளர்ந்துச்சு. இப்ப முழுசா விளைஞ்சிட்டு வீடு திரும்பையில பாவ மன்னிப்பு கேட்கிறியா? இது நியாயமா? இது அடக்குமா? இது தகுமா? ஓர கண்ணீரும் நீல கண்ணீரும் போதும். முடிஞ்சா விளைஞ்ச கதிர்ல தண்ணீரில முங்கி மறுமொளை முளைக்கும் முன்னே போயிடு. ஆதவனை காட்டிடு. நாளை பொங்கல். என் பிள்ளையெல்லாம் பட்டினி பொங்கல் வைக்கும் உனக்கு. நீ போ, வானமே போ. இந்த கவிதை வந்து நம்மளோட விவசாயிகளுக்காக எழுதப்பட்ட கவிதை. கவிஞர் விஜய் ராஜேந்திரன் அவரோட கிராமத்து வாசனையை மிக அழகாக அந்த மண் வாசனையை இந்த கவிதைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றும் ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா நாடுகளும் விவசாய தொழிலை மற்றவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் எழுதப்பட்ட கவிதை. களம் தந்து வளம் பெற செய்யும் உங்கள் அனைவருக்கும் மன நிறைந்த வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவித்துக் வாழ்த்துக்கள் கலைவாணி.
உங்களுடைய கவிதையும் உன் நண்பருடைய கவிதையும் ரொம்ப சிறப்பான கவிதைகள். குறிப்பாக சிங்கப்பூரினுடைய நடைமுறையில் இருக்கின்ற சில சொற்களை நீங்கள் உங்கள் கவிதைகளில் சுருக்கி வைத்திருப்பது ரொம்ப ஒரு ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டாம், ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்கள் கவிதை. தொடர்ந்து நான் இலங்கையை சார்ந்திருக்கின்ற, இலங்கையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கின்ற நாகரத்தினம் சுதர்ஷினி அவர்களை அழைத்தேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நான் இலங்கை சப்ரகமுவ பல்கலைக்கழகத்துல விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் கவிதை நூல்களை வெளியிடும் எண்ணத்தோடு பல முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். அதற்குரிய 2ஆம் கட்ட முயற்சியாக என்னுடைய கவிதையை இன்று உங்கள் முன் வாசிக்கின்றேன். கவிதையின் தலைப்பு சங்கம் காட்டிய தங்கம். புறம் காட்டும் போரொழுக்கம் ஆடவர் வசமாய் போற்றப்பட, வெற்றி பெற்றோர் ஏற்றம் கொண்டு சுற்றம் காணும், தோற்றோர் வழி தாங்காது வழியறியாது வடக்கிறந்து, வாழ்வு துறந்த போதும் அனுப்பிய ஆடவர் எல்லாம் மாண்டவராய் மாறிப்போக, பிரசவித்த பாலகனின் சவத்தை கண்டும் வீழாத வீரம் கொண்ட வீரமங்கையை அறிவீரோ? தலைவியரோ உள்ள துணர்வை உதிர்த்திவிட தயங்கிடவே, பெண்ணாய் தன்னை காணாது தலைவிக்கு தரம் கிட்ட கரம் கொடுத்த தோழியாய் துவண்டவளின் துயரத்தை துடைத்தவளை அறிவீரோ? நற்றாயின் மகவு பழியின்றி வாழ, நற்றாயின் மகவு பழியின்றி வாழ, விழிகண்டு வழிகாட்டி வாழ வைத்த செவிலியாய் தன்னை செதுக்கி கொண்டவளையும் அறிவீரோ? விழிகண்டு வழிகாட்டி வாழ வைத்த செவிலியாய் தன்னை செதுக்கி கொண்டவளையும் அறிவீரோ? இலக்குகளை இயம்பும் இலக்கியமெல்லாம் பெண்ணை பெண்ணாய் காட்டும் இயல்களாய் இருந்திடவே, இலக்குகளை இயம்பும் இலக்கியமெல்லாம் பெண்ணை பெண்ணாய் காட்டும் இயல்களாய் இருந்திடவே, இயலாமை உடையவளாய் காலம் கடந்து பயந்து அடர் இருளில் சுடர் இன்றி படர் கொண்டு பதுங்கிவிட, சங்ககாலம் மங்கிய தங்கங்களாய் மங்கையவளை உணர்த்திட்ட நீ உண்மையை அறிவீரோ? சங்ககாலம் மங்கிய தங்கங்களாய் மங்கையவளை உணர்த்திட்ட நீ உண்மை அறிவீரோ? அறிந்து கொள்வீர் தடமின்றி பதுக்கப்பட்ட, அறிந்து கொள்வீர் தடமின்றி பதுக்கப்பட்ட வீரம் சமயோசிதம் கருணை கொண்ட 3 தங்கங்களை புடம் போட்டதால் முடியவில்லை தேடல். அறிந்து கொள்வீர் தடமின்றி பதுக்கப்பட்ட வீரம் சமயோசிதம் கருணை கொண்ட 3 தங்கங்களை புடம் போட்டதால் முடியவில்லை தேடல். இலக்கியங்களில் பெண் பெற்றுள்ள இடம் தன்னை வடமாய் எல்லோரும் தீண்டும், இலக்கியங்களில் பெண் பெற்றுள்ள இடம் தன்னை வடமாய் எல்லோரும் தீண்டும் முழுமையை திடமாய் காணும் வரை தொடரும் என் ஊடல். பெண் பெற்றுள்ள இடம் தன்னை வடமாய் எல்லோரும் தீண்டும் முழுமையை திடமாய் காணும் வரை தொடரும் என் ஊடல். நன்றி. அடுத்ததாக நான் வாசித்த கவிதைகளில் என்னை கவர்ந்த கவிதை உங்கள் முன் வாசிக்கவிருக்கிறேன். கவிஞர் சுரதாவின் கவிதை அசோகன் என்ற தலைப்பில் அமைந்தது. அவர் அசோகன் என்ற பெயருக்கு அதை ஒரு காரண பெயராக தன்னுடைய கவிதையினூடாக வடிவமைத்திருக்கின்றார். 1ஆம் மாதம் உடம்பு பூரித்தும், 2ஆம் மாதம் இடையது பெருத்தும், 3ஆம் மாதம் முகமெல்லாம் வெளுத்தும், கனிந்த கொங்கையின் கண்கள் கருத்தும், 4ஆம் மாதம் நாய்க்குடை போல மேலும் மேலும் மேனி வெளுத்தும், மயக்கம் பெருகியும் மசக்கை நழுவியும், 5ஆம் மாதம் அங்கம் பசந்தும், புளிக்கும் பொருள்களை புகழ்ந்து புசித்தும், 6ஆம் மாதம் அடிவயிறு கனத்தும், கூறும் மொழியெல்லாம் கோபமாகியும், 7ஆம் மாதம் ஏய்ப்பினை புற்றும், நாவுக்கினியதை ஆவலோடு தின்றும், 8ஆம் மாதம் எழ முடியாமலும், கட்டுகள் விட்டும் கடுகடுப்புற்றும், 9ஆம் மாதம் தின்பதை மறந்தும், முற்றிய மாதம் 10 வந்துற்றும், அங்கம் நொந்திட செங்கனி மங்கையர் குளிக்கிழங்கென்னும் குழந்தையை பெறுவர், எழுமதியாகிய முழுமதி முகத்தினல் பழுதரு சொல்லினல் பண்கொண்ட வாயினர், தாங்கு புகழ் சுபத்திராங்கி என்பால் புவி புகழ் அசோகனை ஈன்ற பொழுதிலே துடித்திடவில்லையாம் துன்புறவில்லையாம், இடுப்பு நோக்காடும் இணைப்பும் இல்லையாம், ஏந்திலை மாது கேட்படவில்லையாம், சோகம் என்றால் துயரமென்பது பொருள், சோகம் தருவோன் சோகன், அவ்வாறு சோகம் தராதவன் அசோகன் ஆவான், வீரம் காட்டிய வேந்தன் அசோகன், கலிங்கை நாட்டினை கலங்கிட வைத்தும்,
மாறுபட்டோரை வேரோடு வீழ்த்தியும் மன்னர் பலரை மயாமனனாக்கியும் வெற்றியை வேண்டி குற்றம் புரிந்தவன் ஆயினும் அண்ணனவன் பிறந்த பொழுதிலே தாய்க்கு சோகம் தரவே இல்லையே. ஆதலால் அவனை அசோகன் என்றே ஆசையோடு வேந்தன் அழைத்திட ஓசை பெற்ற உலகமும் அழைத்ததே. ஆசையோடு வேந்தன் அசோகன் என்றே அழைத்திட ஓசை பெற்ற உலகமும் அழைத்ததே. அசோகன் என்ற பெயரை மன்னன் பெற்றமைக்கு தன்னுடைய தாய்க்கு பிரசவ வேதனையை தராத காரணத்தினால் சோகன் என்பவன் சோகத்தை தருபவன், அந்த தாய்க்கு பிரசவ வேதனையை கூட தராத புதல்வனாய் இவனை ஈன்ற காரணத்தினால் அசோகன் சோகத்தை தராதவன் என்ற காரண பெயரை வெளிப்படுத்தும் வகையில் கவிஞர் சுரதாவால் இயற்றப்பட்ட இந்த கவிதை என்னை கவர்ந்த கவிதை. அதை உங்கள் முன் சமர்ப்பிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சுலோஷினி அவர்களே. இலங்கை தமிழனுடைய தமிழ் பேச்சினை கேட்பதற்கும் தமிழ் கவிதை கேட்பதற்கும் நமக்கு நேரம் ஒத்துழைக்கவில்லை. ரொம்ப சிறப்பான கவிதை. நன்றி. 6 கவிஞர்கள் இப்போது நம்முடைய தங்கள் கவிதைகளையும் தங்களுக்கு பிடித்த கவிதைகளையும் இது சபையிலே வழங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நிறைவுரையாற்றி தருவதற்காக கலைமாமணி கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா வாங்க. கேக்குதா? ஐயா இப்ப கேக்குது, பேசுங்க. கேக்குதுயா? ஆமாய்யா கேக்குது. மிக சிறந்த நிகழ்ச்சியாக அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்காக நான் அவரை முதலில் பாராட்டுகிறேன். அவர் தன்னுடைய பொழிவை தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த உலக கவிதை நாள் பற்றி ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்களோடு சொன்னார்கள். ஒன்றை மிக நுட்பமாக கவனிக்க வேண்டும். மார்ச் 20ஆம் தேதி என்பது மகிழ்ச்சி நாள் என்று சொல்கிறார்கள். அதற்கு அடுத்த நாள் கவிதை நாள் என்று கொண்டாடுகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கிறவர்களுக்கும் கவிதை வருகிறது, மகிழ்ச்சியை இழந்தவர்களுக்கும் கவிதை வருகிறது. என்றாலும் கூட மகிழ்ச்சியை தொடர்கிறது கவிதை என்று நாம் எடுத்துக்கொள்ளுகிற வகையில் மகிழ்ச்சிக்கு அடுத்த நாளாக கவிதை வருகிறது. ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி என்னவென்றால், மகிழ்ச்சியாக இருக்கிற பின்லாந்து நாட்டை சார்ந்தவர்கள் மிக அதிகமாக கவிதை எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் மகிழ்ச்சியில் 159வது இடத்தில் இருக்கிற இந்தியாவில், இன்னும் குறிப்பாக தமிழகத்தில் கவிஞர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக எனக்கு படுகிறது. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, பார்க்கிற 10 தமிழரில் பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள். பார்க்கிற 10 தமிழர்களில் பாதி பேர் கவிஞர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சமூகத்தை பாதிப்போர் கவிஞர்களாக இருப்பதில்லை என்று நான் சொல்வதுண்டு. இந்த கவிஞர்களால் எந்த விதமான ஆபத்தும் இந்த நாட்டுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் கவிஞர்களால் பயன் இருக்குமே தவிர கவிஞர்களால் கவிதையால் யாருக்கும் பாதகங்கள் நேர்வதில்லை. ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கிற கவிஞர் ஒன்றை மிக அழகாக சொல்வான். கவிதை என்பது poetry is useful and usable என்று சொல்வான். கவிதை என்பது பயன்படுவது, பயன்படுத்தத்தக்கது என்று சொல்வான். அந்த வகையில் பார்க்கிற போது பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று மகாகவி பாரதி சொல்வது கூட இந்த பொருளில் தான். கவிதை பயன்படுவதை போல கவிஞர்களும் இந்த சமூகத்திற்கு பயன்படுகிறார்கள் என்று பார்க்கிற போது கவிதை, கவிஞர்கள் இவையெல்லாம் பெரிதாக இந்த சமூகத்தில் வரவேற்கப்படுகிறார்கள் என்பதால் இந்த வரவேற்கப்படுகிற மிக சிறந்த கவிஞர்களை இன்று நான் சந்தித்ததில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் பேருவகையும் அடைகிறேன். கவிதைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கவிதை என்பது மிக சுருக்கமாக இருக்க வேண்டும். மிக அதிகமாக பேசிவிடக் கூடாது, அதிகமாக எழுதிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கவிதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தியை நான் சொல்வதுண்டு. இந்த உலக கவிஞர் நாளை கொண்டாடுகிற போது கூட அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால், புதிய சிந்தனை வளர வேண்டும், புதிய சொற்களை அவர்கள் பெற வேண்டும், ஒவ்வொருவரும் தாய்மொழியின் மீது ஈடுபாட்டை வளர்த்துக் கொள்ள வேண்டும், மனத்தில் ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியையும் கவிதை தருவதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உலக கவிஞர் நாளில் ஒரு உன்னதமான ஒரு எண்ணமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது கவிதை என்பது நமக்கு இன்பத்தை தருகிறது, துன்பத்தை துடைக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், எத்தனையோ
இன்பங்கள் இந்த நாட்டில் உண்டு, எத்தனையோ இன்பங்கள் இந்த நாட்டில் உண்டு, அத்தனைக்கும் மேலின்பம் பாட்டில் உண்டு என்று சொல்வான். உலகத்தில் இருக்கிற இன்பங்களிலெல்லாம் உச்சமான இன்பம் என்பது பாட்டுதான் என்பது அவனுடைய கருத்து. மகாகவி பாரதி கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அவன் பாடியிருக்கிறான். அவனுக்குத்தான் உலக துயரங்கள் ஒட்டுமொத்தமாக அவனிடம் குவிந்திருந்தது. ஆனாலும் கூட எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று அவன் பாடியிருக்கிறான் என்று பார்க்கிற போது கவிதை என்பது ஒரு இன்பத்தை தருகிறது என்பது புலப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கிற போது இன்பத்தை பங்கு வைத்திருக்கிற இந்த கவிஞர் பெருமக்களை நான் பாராட்டுகிறேன், பெருமை அடைகிறேன். காரோடு என்கிற ஒரு கவிஞன் ஒன்று சொல்வார், கவிதை எதற்காக என்று அவனே ஒரு கேள்வி கேட்பான். கவிதை எதற்காக என்கிற ஒரு கேள்வியை கேட்டு அவனே பதில் சொல்லுகிறான். உரைநடை புளித்து விட்டது, எனவே கவிதை என்று அவர் சொல்வார். உரைநடை என்பது அடிக்கடி கேட்டுக் கொண்டிருக்க முடியாது. ஒரு தடவை கேட்கலாம், திரும்ப கேட்க முடியாது. ஒரு கவிதை புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கலாம், ஆனால் ஒரு செய்தித்தாளை அன்று படித்ததோடு முடிந்து போய்விடும். அதே போல நல்ல நாவலை கூட ஒரு முறை படிக்கலாம். பொன்னியின் செல்வன் போன்ற நாவல்களை தவிர பிறவற்றை ஒரு முறை படிக்கலாம், மறுமுறை படிக்க இயலாது. ஆனால் கவிதை நூலை பொறுத்தவரை தினந்தோறும் நம் கண்ணில் பட்டுக் கொண்டிருக்கிற கவிதைகள் ஒவ்வொரு முறையும் படிக்கிற போது ஒவ்வொரு விதமான இன்பத்தை தருகிறது என்று பார்க்கிற போது கவிதை என்பது எழுத்தினுடைய மிகச் சிறந்த வடிவமாக இருக்கிறது. கவிஞர்களாக பிறக்க வேண்டும் என்பதற்காக நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மிகச் சிறந்த கவிதைகள் எல்லாம் இந்த பெண்மணிகள் தந்தார்கள், அவர்களை நான் பாராட்டுகிறேன். எனக்கு ராஜேந்திரன் ஐயா மீது ஒரு அளப்பரிய ஒரு அன்பும் ஈடுபாடு உண்டு. உலகத்தில் இருக்கிற கவிஞர்கள் அத்தனை பேரையும் அவர் கட்டி வைத்திருக்கிறாரே, கூட்டி வைத்திருக்கிறாரே, இந்த கூட்டில் இந்த பறவைகளை, பாட்டு பறவைகளை எல்லாம் கூட்டி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கிறது. விசா இல்லாமலும் அதை கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் இல்லாமலும் உலகெங்கும் பயணிக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றை நான் சொல்ல வேண்டும். கவிஞர் வாலி அவர்கள் ஒன்றை சொல்லுவார்கள், யார் கவிஞராக முடியும் என்றால் யார் மிகச் சிறந்த ரசிகர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் கவிஞர்களாக முடியும் என்று அவர் சொல்லுவார். அந்த வகையில் பார்க்கிற போது இன்றைய நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ராஜேந்திரன் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது தான் எழுதிய கவிதையை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்பதற்காக வழங்குகிறார்கள் கவிஞர்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் ரசித்த கவிதை எவை என்பதை அவர்களுடைய வாயிலிருந்தே பெற்றுத் தருகிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த கவிஞர்கள் ஏன் கவிஞர்களாக உருவானார்கள் என்றால் மற்றவருடைய கவிதையை அவர்கள் ரசித்திருக்கிறார்கள். நல்ல கவிதைகளை ரசிக்கிற போது நமக்கும் அதுபோல எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் வரும் என்கிற ஒரு காரணத்தினால்தான் இன்றைக்கு நிறைய கவிஞர்கள் இருக்கிறார்கள். எல்லா கவிஞர்களும் எல்லோரையும் படிக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்கும் பெருமைக்கும் உரியதாக இருக்கிறது. மிக சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்பதில் எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கிறது. இந்த நல்ல கவிதைகளை தந்தார்கள், எல்லோருடைய கவிதைகளையும் நான் ரசித்தேன். முதலில் இந்த நிர்மன் குமார் என்கிற ஒரு கவிஞர் அற்புதமான ஒரு கவிதை ஒன்றை சொன்னார். மீன் சம்மதித்து விட்டது என்று எந்த தூண்டிலும் சொல்வதில்லை என்று சொன்னார். 2 வரி போதும், அதிகமாக எழுத வேண்டும் என்பதில்லை. அதிகமாக எழுதி கொண்டிருக்கிறவர்கள் எல்லோருமே அவர்களுடைய ஆற்றலை புலப்படுத்துவதற்கு அவர்கள் மிகவும் சங்கடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் 2 வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று ஒரு ஒற்றை வரியில் உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிறார் கடியன் பூங்குன்றன் என்று பார்க்கிற போது கவிதைகள் அதிகமாக எழுத தேவையில்லை, வரிகள் அதிகமாக போட தேவையில்லை. மிக சிறந்த செய்தியை சொன்னார்கள். நான் கூட அவருடைய பெயரை சொல்லி, தம்பி நிர்மன்குமார் அவர்களுடைய பெயரை சொல்லி நான் செல்லுகிற கூட்டங்களில் மீன் சம்மதித்து விட்டது என்று எந்த தூண்டிலும் சொல்வதில்லை என்பதை இன்றைக்கு நடக்கிற தேர்தல்களுக்கு கூட நீங்கள் சம்பந்தப்படுத்தி பேசலாம். அந்த வகையில் நல்ல கவிதையை தந்திருக்கிற அவரை நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து ரோஷினி அவர்கள் துபாயில் இருந்து ஏதடா மரணம் என்கிற ஒரு கவிதை தந்தார்கள். இந்த கவிதையை கேட்டுக் கொண்டிருக்கிற போது எனக்கு ஒன்று தோன்றியது. லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இருந்தபோது நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கவிதை நான் சொன்னேன், நீங்கள் இறக்கவில்லை, நீங்கள் இறக்கவில்லை, உங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று ஒரு வரி சொன்னேன். இழப்பது என்பது வேறு, அவரவர்கள் இறப்பது என்பது வேறு. இன்னும் சிலர் அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள், உயிரோடு வாழ்ந்திருக்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம், ஆனால் அவர் இறக்கவில்லை. எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று சொல்லி சென்றிருக்கிற மிக உன்னதமான ஒரு கவிஞன். அதை போலத்தான் மிகச் சிறந்த மனிதர்கள் எல்லாம் இல்லை என்பதுதான் உண்மையை தவிர அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல இயலாது. அந்த வகையில் பார்க்கிற போது அந்த ஏதடா மரணம் என்கிற அவருடைய கவிதை, துபாயில் இருந்து அவர் எழுதிய கவிதை, அந்த வாழ்க்கையினுடைய மரணத்தினுடைய வேதனையும் மரணம் மனிதர்களை அழித்து விடாது என்கிற உண்மையை மிக அழகாக அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். ஜோசபின் ரம்யா அந்தோனி அவர்கள் ஜெர்மன் நாட்டிலிருந்து கவிதை சொன்னார்கள்.
பெண்கள் தினத்தை பற்றி அவர்கள் மிக வருத்தப்பட்டு சில செய்திகள் சொன்னார்கள். பெண்களை நாம் கொண்டாடுவதில்லை, ஆனால் பெண்கள் தினத்தை மட்டும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அவர் ஒரு செய்தி சொன்னார்கள். அப்படித்தான் எல்லாம். தியாகிகள் தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருப்போம், தியாகிகளை கொண்டாடுவதில்லை. குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருப்போம், குழந்தைகளை கொண்டாடுவதில்லை. அதே போல தாய் தந்தையர் பற்றி தாய் தினம் கொண்டாடுவோம், மதர்ஸ் டே கொண்டாடுவோம், ஆனால் தாயாரை நாம் கொண்டாடுவதில்லை என்கிற வேதனை அதில் புலப்படுகிறது. சித்திரவதைகள் செய்த பின் சிங்கப்பெண் என்பது என்ன நியாயம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்காக இவையெல்லாம் மாறி பெண்களை மதிக்க அதற்காக ஒரு நாள் என்று வரும் என்று ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு நல்ல புது கவிதை, புது சிந்தனை. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கலைவாணி இளங்கோ அவர்கள் சிங்கப்பூர். அந்த கவிதையில் முழுக்க முழுக்க சிங்கப்பூர் வாசனை தான் வீசியது. நான் அடிக்கடி சிங்கப்பூருக்கு செல்வதோடு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அந்த மைலோ என்கிற வார்த்தையும் இன்னும் சில சொற்களும் நாம் அடிக்கடி கேட்கிற சொல். அந்த ஒரு மழை நாளில் ஒரு தீபாவளி நேரம் உறவுகள் வந்து அதற்குரிய பலகாரங்களை செய்கிற போது அந்த உணர்வுகளை மிக அழகாக அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். கலைவாணி இளங்கோ அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதே போல ஜெர்மனிலிருந்து நாகரத்னம் சுதர்ஷினி அவர்கள் இலங்கையிலிருந்து ஒரு கவிதை தந்தார்கள். இலங்கையில் இருக்கிற நிறைய கவிஞர்கள் பழக்கம். இந்த ஆண்டில் கூட கவிதை ஒருவருடைய மரபு கவிதைகளுக்கான போட்டியில் முதற் பரிசினை அச்சு முகமது என்கிற கவிஞர் இலங்கையிலிருந்து பெற்றார். இவர் கவிதை வாசிக்கிற போது அவருடைய நினைவு எனக்கு வந்தது. செவிலியாய் தன்னை செதுக்கி கொண்டவர்களை அறிவீரோ என்றெல்லாம் அந்த பெண்களுடைய சிறப்பை மிக அழகாக பாடினார். இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால், தாம் ரசித்த கவிதைகளை சொல்லுகிற போது சுரதா அவர்களுடைய கவிதை எல்லோரும் ரசித்த ஒரு கவிதை. அசோகன் என்கிற பெயர் எப்படி வந்தது என்பது இங்கிருக்கிற பலருக்கு தெரியாது. அவர் என்னிடம் சொல்லி இருக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் அதற்குரிய அந்த கவிதையை அவர் வாசித்து காட்டியது மிக அழகாக இருந்தது. கவிதை என்பது எழுதுவதோடு மட்டுமல்லாமல் கம்பீரமாக வழங்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் அவர் புலப்படுத்தினார். நல்ல கவிஞர்கள் இவர்கள் அத்துணை பேரையும் நான் பாராட்டுகிறேன். நிறைய நீங்கள் எழுத வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கவிதை உறவு என்கிற நாங்கள் ஒரு மாத இதழ் ஒன்றினை நடத்தியிருக்கிறோம். பேரா அவர்களிடமிருந்து நீங்கள் தகவல் பெற்றுக் கொள்ளலாம். உங்களுடைய கவிதைகளை நாங்கள் வெளியிடுவதற்கு காத்திருக்கிறோம். இதுதான் அந்த இதழினுடைய இந்த மாத இதழ். பெண்கள் தினத்திற்காக அன்பிற்குரிய சகோதரி திலகவதி அவர்களை பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம். மிகச் சிறந்த கவிதைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு சில செய்திகளை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எழுதிய கவிதையில் ஒன்று, கவிதைக்கு வார்த்தைகள் வேண்டாம் என்று நான் ஒரு முறை எழுதியிருந்தேன். இது அமுத சுரபி இதழில் வெளிவந்திருந்தது. அந்த கவிதை மட்டும் நான் வாசித்து மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன். மொழியின் முன் மண்டியிட்டு வார்த்தை வரம் கேட்டேன். அரசியல்வாதிகள் வந்து அள்ளி கொண்டு போய்விட்டார்கள். கட்டுரையாளர்கள் சிலர் கேட்டு வாங்கி போனார்கள். மீதம் இருந்ததை பேசவும் ஏசவும் மனைவிகள் வாங்கி கொண்டார்கள். தாமதமாக வந்து நிற்கிறாயே தமிழ் கவினே என்று மொழி மிகவும் வருந்தியது. வேறு வழியின்றி வெற்று காகிதத்தை மடித்து வழியில் என் காதலியிடம் தந்தேன். காதலிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று காத்திருந்தவன் வார்த்தைகளுக்காக இறைவனிடம் கேட்டபோது இவ்வளவும் இறைவன் சொல்கிறான். வழியில் என் காதலியிடம் தந்தேன் வெற்று தாளை மடித்து. வாங்க மறுத்த அவள், வேண்டாம், நீ என்ன எழுதியிருப்பாய் என்று எனக்கு தெரியும் என்று திருப்பி தந்தாள். வார்த்தைகளே இல்லாத கவிதையை வாசிக்காமலேயே அவள் புரிந்து கொண்டதும் தான் தெரிந்தது. கவிதைக்கு வார்த்தைகள் கட்டாயமில்லை என்று அந்த கவிதை எழுதியிருப்பேன். கவிதைக்கு வார்த்தைகள் வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். குறைவான வார்த்தைகள் கவிதைகள் இல்லாமலும் வார்த்தைகள் இல்லாமலும் கவிதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நாம் மௌனம் செலுத்திவிடும் என்பதற்கு என்னுடைய அருமை சகோதரர் நிரம்பி வழியும் வெற்றிடங்கள் என்று ஆனந்த் அவர்கள் ஒரு அற்புதமான தொகுப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். மௌனம் என்பது மிகச் சிறந்த கவிதை என்ற நிலையில் அவர்கள் மிக அழகான கவிதைகளை தந்திருக்கிறார்கள். பேசி பேசி பார்த்த பின் தான் புரிந்தது பேசி பார்த்த பின் தான் புரிந்தது பேசி பயனில்லை மௌனத்திடம் என்று சொல்வார்கள். பேசி பேசி பெரியாத வார்த்தைகளை மௌனம் புலப்படுத்திவிடும். உனக்கான சொற்களை என் மௌனமும் எனக்கான சொற்களை உன் மௌனமும் சுமந்து கொண்டே வலம் வருகின்றன. இறக்கி வைப்பது யார் முதலில் என்ற இறுக்கத்துடனே என்று ஒரு கவிதை தந்திருக்கிறார்கள். மிக சிறந்த தொகுப்பு. நல்ல நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். நல்ல கவிதைகளை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இன்றும் கூட நான் நிறைய கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றாலும் கூட காற்றின் அவகாசத்தை என்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறேன். நல்ல கவிதைகளை நண்பர்கள் எழுத வேண்டும். ஒரு கவிதை ஒரு அங்கதம் ஒரு நண்பர் எழுதியிருந்தார், முறிந்த வானவில் என்று வசந்தகுமாரன் எழுதியது.
நிலவில் மனிதன் கால் வைத்தான், இனிமேல் தான் கை வைப்பான் என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் நல்ல கவிதைகளை சொல்லிக் கொண்டிருக்கலாம். நிலவில் அவன் கை வைத்தான், நமது அரசியல்வாதிகள் அங்கு போய் இறங்கினால் கை வைப்பார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நல்ல கவிதைகள் என்பது வாழ்க்கையை ஒரு உணர்ச்சி மயமான வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறது. மொழியை அழகுபடுத்துகிற முயற்சியை செய்கிறவர்கள் கவிஞர்கள். அந்த வகையில் ஏற்கனவே தமிழுக்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு. நான் அடிக்கடி ஒன்றை சொல்வதுண்டு, நண்பர்களும் இதை சொல்வார்கள். எல்லா மொழியிலும் கவிதை இருக்கிறது, ஒரு மொழியே கவிதையாக இருப்பது என்பது தமிழ் தான். தமிழில் நாம் எதை சொன்னாலும் அது கவிதையை போல இனிக்கும், கவிதையை போல சுவையாக இருக்கும் என்று பார்க்கிற போது தமிழர்களாக பிறந்ததற்காக பெருமைப்பட வேண்டும். மொழி வளமும் கவிதை வளமும் மிகுந்த ஒரு மொழியில் நாமும் எழுதுகிறோம் என்பது நமக்கு பெருமையாகும். இந்த பணியை நாம் தொடருவோம். கவிஞர்களாக இருப்பதற்கு கொடுத்து வைக்க வேண்டும். கொடுத்து வைத்திருக்கிற காரணத்தால் இந்த உலகத்திற்கு நீங்கள் கவிதைகளையும் கொடுத்து வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய கவிதை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நன்றியும் கூட. எல்லா மொழிகளிலும் கவிதை இருக்கிறது, ஒரு மொழியே கவிதையாக இருப்பது என்பது தமிழ் மொழி என்கிற அந்த ஒரு அருமையான ஒரு வரியை சொல்லி இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய கவிஞர் ஏர்வாடியார் அவர்கள் கவிதைக்கு வார்த்தைகளே தேவையில்லை என்று சொன்னார்கள். எனக்கு அப்பொழுது ஒரு நினைவுக்கு வருகிறது. ஒரு கவிதைக்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிற பொழுது சொல்லுவதை விட சொல்லாமல் விடுவதே கவிதைக்கு அழகு என்று சொல்லுவார்கள். அதுதான் எனக்கு நினைவுக்கு பார்த்தது. சொல்லுவதை விட சொல்லாமல் விடுவதே கவிதைக்கு அழகு என்று சொல்வார்கள். அதாவது ஏற்படியா சொன்னது போல வார்த்தைகளை நாம் சுருக்கி சொற்சிக்கனத்தோடு எழுதுகின்ற எல்லா கவிதைகளும் நிச்சயமாக சிறப்பான கவிதையாக அமையும் என்கின்ற ஒரு ஐயா அவர்கள் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கவிதை உறவு என்கின்ற நூலினை பற்றி, அந்த மாதந்தோறும் வருகின்ற அந்த மாத இதழ் பற்றி இந்த கவிஞர்களுக்கு சொன்னார்கள். இங்க இணைந்திருக்கின்ற எல்லா கவிஞர்களுக்கும் நான் ஐயா நடத்துகின்ற கவிதை உறவு என்கின்ற இதழினுடைய இமெயில் முகவரியை நான் அனுப்புகிறேன். நீங்கள் எழுதுகின்ற உங்களது கவிதைகளை அந்த முகவரிக்கு கவிதை உறவு இதழுக்கு அனுப்புங்கள். நல்ல கவிதைகள் ஐயா அதை கவிதை உறவு தன்னுடைய மாத இதழில் வெளியிட்டு கவிஞர்களை உற்சாகப்படுத்துவார்கள், ஊக்கப்படுத்துவார்கள், உங்களை வளர வைப்பார்கள். கவிதை உறவு இதழும் ஆண்டுதோறும் சிறந்த கவிதை நூல்களுக்கு பரிசுகள் வழங்கி வருகிறது என்பதையும் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். ஒதுக்கிய தமிழ்ச்சங்கமும் அந்த பணியை செய்து வருகிறது என்பதையும் சொல்கிறேன். கவிதை உறவு சார்பாக இந்த ஆண்டுக்கான நூல்களுக்கான போட்டிக்கு இருக்கிற அறிவிப்பு ஐயா அவர்கள் அவருடைய கவிதை உறவு இதழில் வெளியிட்டிருக்கிறார்கள். வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் நாளுக்குள் உங்களது நூல்களை அனுப்பி வைக்க வேண்டும். அந்த முகவரியை, அந்த அறிவிப்பினையும் நான் இந்த இணையத்தில் கவிஞர்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். முடிந்தவர்கள் உங்களுடைய நூல்களை அனுப்பி வைங்க. அது போலவே பொதிகை தமிழ்ச்சங்கமும் ஆண்டுதோறும் உலக கவிதை நூல்களுக்கான போட்டியை நடத்தி 10,000 பரிசுகளை வழங்கி வருகிறது. பொதிகை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த போட்டிக்கு கவிதை நூலும் அதே நேரத்தில் கட்டுரை நூலும் வரவேற்கப்படுகிறது. இது முதல் படைப்பாளிகளுக்கான போட்டி மட்டும். முதலாக நூல் வெளியிடுகின்ற முதல் படைப்பாளிகளை ஊக்கப்படுத்துகின்ற இந்த போட்டி. எனவே நீங்கள் இதுதான் உங்கள் முதல் நூலாக இருக்க வேண்டும். 2020 வெளிவந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் பொதிகை தமிழ்ச்சங்கம் நடத்துகின்ற இந்த போட்டிக்கு உங்களுடைய நூல்களை அனுப்பி வைக்கலாம். இது உலக அளவில் நடக்கக்கூடிய போட்டிகள். நாம் இதற்கு முந்தி நடத்தியிருக்கின்ற உலக அளவில் நடந்த போட்டிகளில் சிங்கப்பூரை சார்ந்திருக்கின்ற கவிஞர்கள் எல்லாம் அங்கு பரிசு தொகை வாங்கி சென்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு கூட நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவிஞர் நிருபன் குமார் எழுதிய இறையின் வெளி என்கின்ற நூல் பரிசு பெற்றது. அதே போல சிங்கப்பூரை சார்ந்த ஒரு கவிஞருடைய கவிதை நூலும் பரிசு பெற்றது. ஆகவே இந்த போட்டிக்கும் நீங்கள் உங்களுடைய நூல்களை அனுப்பி வைக்கிறீர்கள். இப்படி நூல்கள் எழுதுவதையும் கவிஞர்களையும் ஊக்கப்படுத்தி வருகிறது பொதிகை தமிழ்ச்சங்கம், கவிதை உறவு இதழும் கூட. எனவே ஐயா அவர்களுடைய வேண்டுகோள் படி இந்த கவிதை உறவு இதழுக்கு நீங்கள் உங்களுடைய கவிதைகளை அனுப்புங்கள். நான் அவருடைய இமெயில் முகவரியை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்ல ஒரு சிறந்த ஒரு நிறைவுரை என்ற ஒரு நிறைவான உரையாற்றி தந்திருக்கின்ற கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு நாம் பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பாக, அரசு அருங்காட்சியகம் சார்பாக நன்றியை சொல்லி கடமைப்பட்டேன். ஏர்வாடியார் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை நண்பர் 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 என்று சொன்னார்.
என் மீது ஒரு அளவில்லாத அன்பு கொண்டவர். நானும் அவர் மீது ஒரு அளவு கடந்த மரியாதை உடையவர்கள். என்னுடைய வளர்ச்சியிலும் அவர் அதிக அக்கறை உடையவர்கள். ஐயா அவர்கள் நம்முடைய நெல்லை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற நாங்குநேரி களக்காடு அருகாமையில் இருக்கின்ற ஏர்வாடி என்கின்ற ஊரை சார்ந்தவர்கள். சென்னையிலே நீண்ட காலமாக வங்கி மேலாளராக பணியாற்றி தமிழுக்கு அரும் பணியாற்றியவர்கள். ஒன்றுக்கும் மேற்பட்ட முதலமைச்சர்களிடம் பரிசுகளை பெற்றவர். தமிழக அரசினுடைய கலைமாமணி விருதினையும் பாரதிதாசனுடைய விருதை பெற்றவர்கள். வருகின்ற காலங்களில் இந்த புதிய தமிழ் சங்கத்தில் இருக்கின்ற கவிஞர்களும் ஐயாவை போல கலைமாமணி விருதுகளையும் பாரதியார் விருதுகளையும் பெற வேண்டும். அதற்குரிய பாதையில் உங்களை அழைத்து செல்வதற்காக புதிய தமிழ் சங்கம் தன்னை தயாராக வைத்திருக்கிறது. தொடர்ந்து எங்களோடு இணைந்து வாருங்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கவிதை வாசித்த திரைப்பட பாடலாசிரியர் கவிதா குப்புசாமி அவர்களுக்கும், நிர்மல்குமார் அவர்களுக்கும், துபாயை சார்ந்திருக்கின்ற முனைவர் ஸ்ரீ ரோஹிணி அவர்களுக்கும், இலங்கையை சார்ந்திருக்கின்ற நாகரத்ன சுதர்ஷினி அவர்களுக்கும், சிங்கப்பூரை சார்ந்திருக்கின்ற அருமை சகோதரி கலைவாணி இளம்பு அவர்களுக்கும், ஜெர்மன் நாட்டில் இருந்து நம்மோடு இணைந்து ஐயாவுடைய பாராட்டுகள் பெறுகின்ற அளவிற்கு கவிதை வாசித்த கவிஞர் ஜோசப்பின் ரம்யா அவர்களுக்கும், புதிய தமிழ் சங்கம் சார்பாகவும் அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும் நன்றி. தொடக்க உரையாற்றி மகிழ்ந்த காப்பாற்றிய சோசத்தி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற உலகளவில் இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் கவிஞர்களும் அன்பர்கள் அனைவருக்கும் புதிய தமிழ் சங்கம் சார்பாகவும் அரசு அருங்காட்சியகம் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஓர் நிகழ்ச்சியில் இணைவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.